எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டு, அதுக்கு தேவையான பொருள் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, மல்லி, அப்புறம் பூண்டு கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் புளி, உப்பு, பெருங்காயத்தூள், இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, புளி, பூண்டு, தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பீட்ரூட்டு, கருவேப்பிலை, மல்லி, இதெல்லாம் அனைத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆயிலில் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக வெந்துடணும். இந்தளவுக்கு வதக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் சாம்பாரில் ஆற வச்சுட்டு போட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு மிகவும் சுவையாக இருக்கும். வீட்டை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், பூண்டு, புளி, பெருங்காயத்தூள், உப்பு, பீட்ரூட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும், பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பேன் காற்றுல ஆற வைக்கணும். ஆற வச்சு அப்புறம் அரைச்சி அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளித்து சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும். செய்து பார்த்து சுவைத்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.